வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். காசாவை மேம்படுத்துவதற்கு முன்னதாக மலேசிய பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பீர். அரசாங்கத்திற்கு முன்னாள் மூத்த அமைச்சர் ரஃபிடா அசீஸ் வலியுறுத்து. காசாவை மறு கட்டமைப்பு செய்து மேம்படுத்துவதற்கு முன்னதாக மலேசியாவில் உள்ள பிரச்சினைகளுக்கு முதலில் தீர்வு காணுமாறு ஒற்றுமை அரசாங்கத்தை முன்னாள் அனைத்துலக வாணிப தொழில்துறை அமைச்சர் தன்ஸ்ரீ ரஃபிடா அசீஸ் வலியுறுத்தியுள்ளார். காசாவுடன் தன்னை பிணைத்துக் கொண்டு அங்கு மறு கட்டமைப்பு வேலைகளை செய்வதற்கு முன்னதாக மலேசியாவில் உள்ள பிரச்சினைகளில் அரசாங்கம் கவனம் செலுத்த வேண்டும் என்று அம்னோ முன்னாள் மகளிர் பிரிவு தலைவியான ரஃபிடா அசீஸ் கேட்டுக்கொண்டார். காசாவை மேம்படுத்துவதற்கு பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கொண்டுள்ள நோக்கம் பாராட்டத்தக்கது என்றாலும் அனைத்துலக விவகாரங்களில் கவனம் செலுத்துவதற்கு முன்னதாக சொந்த மண்ணில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு பிரதமர் முதலில் தீர்வு காண வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். மலேசியாவில் குறிப்பாக புறநகரங்களில் பள்ளிகள் இன்னமும் மோசமான நிலையில் உள்ளன. ஊடகங்களும் இதனை அடிக்கடி வெளியிட்டு வருவதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். இதேபோன்று கிராமப்புறங்களில் அரசாங்க மருத்துவமனைகளும் வழிபாட்டு தலங்களும் போதுமான அளவில் இல்லை. அரசாங்க சேவையில் தங்களை அர்ப்பணித்துக் கொண்டு தற்போது ஓய்வூதிய தொகையை பெற்று வரும் முன்னாள் அரசு ஊழியர்கள் இன்னமும் வறுமை கோட்டின் கீழ் வாழ்கின்றார்கள் என்பதை ரஃபிடா சுட்டிக்காட்டினார். பென்ஷன் தொகையை பெற்று வருகின்ற ஓய்வு பெற்ற முன்னாள் அரசு ஊழியர்களின் ஓய்வூதிய தொகையை மறுபரிசீலனை செய்வதற்கு கோலாலம்பூர் உயர் நீதிமன்றம் அனுமதி அளித்திருப்பதை அரசாங்கம் சர்ச்சை செய்யக்கூடாது என்பதையும் ரஃபிடா வலியுறுத்தினார். உயர் நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை எதிர்த்து கடந்த ஜனவரி 24 மேல்முறையீட்டு விண்ணப்பத்தை சமர்ப்பித்துள்ள அரசாங்கத்தின் நடவடிக்கையை ரஃபிடா கேள்வி எழுப்பினார். நாட்டு தலைவர்கள் அனைத்துலக விவகாரங்களில் அதிக கவனம் செலுத்துவதை காட்டிலும் மலேசிய மக்களின் தேவைகளையும் அவர்களின் எதிர்பார்ப்புகளையும் முதலில் பூர்த்தி செய்ய வேண்டும் என்று மலேசிய அரசியல் வரலாற்றில் இரும்பு பெண்மணி என்று வர்ணிக்கப்பட்ட ரஃபிடா கேட்டுக்கொண்டார். காசா மறு கட்டமைப்பு செய்வதற்கு அங்கு பள்ளிகள், மருத்துவமனைகள் மற்றும் வழிபாட்டு தலங்களை மலேசியா நிர்மாணிக்கும் என்று பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் நேற்று அறிவித்திருப்பது தொடர்பில் ரஃபிடா அசீஸ் எதிர்வினையாற்றினார். தாய்லாந்தில் உயர் போலீஸ் அதிகாரி ஒருவரை கொன்றுவிட்டு நாட்டின் எல்லையை கடந்து மலேசியாவில் பதுங்கி இருப்பதாக சந்தேகிக்கப்படும் இருவரை அரச மலேசிய போலீஸ் படை தேடி வருவதாக அதன் தலைவர் தன்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் தெரிவித்திருக்கின்றார். இதுவரையில் தேடப்பட்டதில் அந்த சந்தேக பேர்வழிகள் குறித்து எந்த ஒரு அறிகுறியும் தென்படவில்லை என்று அவர் குறிப்பிட்டார். தாய்லாந்து உயர் போலீஸ் அதிகாரி கொல்லப்பட்ட பின்னர் அந்த 2 சந்தேக பேர்வழிகளும் மலேசியாவிற்கு ஓடி வந்து இருக்கலாம் என்று சந்தேகிக்கப்படுவதாக ஐஜிபி தெரிவித்தார். தாய்லாந்து பிரஜைகளான 30 மற்றும் 40 வயது மதிக்கத்தக்க அந்த 2 சந்தேக பேர்வழிகள் தாய்லாந்து சானே மற்றும் ரேசோ பகுதிகளைச் சேர்ந்தவர்கள் என்று அடையாளம் கூறப்பட்டுள்ளதாக அவர் மேலும் கூறினார். ஜோஹர் பாரு கம்போங் பண்டஹாரா ஜாரான் ஷாபானில் உள்ள ஒரு பட்டறை தீப்பிடித்துக் கொண்டதில் 24 மோட்டார் சைக்கிள்கள் அழிந்தன. இச்சம்பவம் குறித்து இன்று அதிகாலை 3:56 மணியளவில் தாங்கள் அவசர அழைப்பை பெற்றதாக திப்ராவ் தீயணைப்பு நிலையத்தின் செயலாக்க தலைவர் முகமது ஷாஹிர் இக்வான் தெரிவித்தார். இத்தீ விபத்தில் அந்த பட்டறை 80 விழுக்காடு அழிந்தது. தீயில் அழிந்த 24 மோட்டார் சைக்கிள்கள் அந்த பட்டறையில் பழுது பார்ப்பதற்காக நிறுத்தப்பட்டிருந்த மோட்டார் சைக்கிள்களாகும் என்று பூர்வாங்க புலன் விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதில் உயிருடற் சேதம் எதுவும் நிகழவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். நீலாய் வட்டாரத்தில் கேபிள்களை திருடியதாக சந்தேகிக்கப்படும் 3வரை போலீசார் கைது செய்துள்ளனர். இன்று அதிகாலையில் நீலாய் ஒன்றில் கேபிள்கள் திருடப்பட்டுள்ளதாக கிடைக்கப்பெற்ற தகவலை தொடர்ந்து அவ்விடத்திற்கு மோட்டார் சைக்கிள் ரோந்து போலீசார் விரைந்ததாக நீலாய் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் அப்துல் மாலிக் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட பகுதியில் யாரும் காணாத நிலையில் சந்தேகத்திற்கு இடமாக நின்று கொண்டிருந்த கார் ஒன்றில் பதுங்கியிருந்த 2 நபர்களையும் அருகில் புதரில் மறைந்திருந்த மேலும் ஒருவரையும் போலீசார் வளைத்து பிடித்ததாக அப்துல் மாலிக் தெரிவித்தார். இந்த 3வரும் களவாடியதாக நம்பப்படும் கேபிள்கள், ஓர் அரிவாள், கேபிளை வெட்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட ஆயுதங்கள் முதலியவற்றை போலீசார் பறிமுதல் செய்ததாக அவர் மேலும் கூறினார்.
பிடிப்பட்ட மூவரும் போதைப் பொருள் உட்கொண்டிருந்தது சிறுநீர் பரிசோதனையில் தெரிய வந்துள்ளது. அந்த மூவரையும் வரும் பிப்ரவரி 2ஆம் தேதி வரை தடுத்து வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற ஆணையை பெற்றுள்ளதாக அவர் விளக்கினார். கடந்த செவ்வாய்க்கிழமை இரவு கோலாலம்பூர் ஜலான் கிளாங்லாமாவில் 2 வாகனங்கள் பெரும் இரைச்சலுடன் அபாயகரமாக செலுத்தப்பட்டு 2 மோதி தள்ளப்பட்ட சம்பவம் தொடர்பில் போலீசார் 4 கைது செய்துள்ளனர். அந்த 4 நபர்களும் நேற்றிரவு கைது செய்யப்பட்டதாக கோலாலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் அஸ்ரி அக்மர் ஆயூப் தெரிவித்தார். அந்த 4 தடுப்பு காவலில் வைப்பதற்கு போலீசார் நீதிமன்ற அனுமதியை பெறவிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். அந்த கேளிக்கை மையத்தில் நடைபெற்ற விருந்து நிகழ்வில் 2 தரப்பினருக்கும் இடையில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு பின்னர் கேளிக்கை மையத்தின் வெளி வளாகத்திலும் தொடர்ந்ததாக பூர்வாங்க விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இச்சம்பவத்தில் வாகனங்களினால் மோதப்பட்ட 2 பேர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார். கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தொடங்கி இவ்வாண்டு ஜனவரி மாதம் வரையில் தொடர்ந்து கொண்டு இருக்கும் வடகிழக்கு பருவமழை காலத்தில் திரிங்கானு பசுட் பொது தற்காப்பு படையினர் 400க்கும் மேற்பட்ட பாம்புகளை பிடித்துள்ளதாக அதன் மாவட்ட அதிகாரி முகமது ஃபஸ்லி மட் யூசுப் தெரிவித்தார். ஒவ்வொரு ஆண்டும் ஏற்படும் வடகிழக்கு பருவமழையில் இம்முறை அதிகமான பாம்புகள் பிடிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். நீர் சூழ்ந்த ஈரப்பதம் கொண்ட பகுதிகளில் அத்தகைய ஊர்வனங்கள் அடைக்கலம் நாடும் பட்சத்தில் பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக இருக்கும் நிலையில் அவை பிடிக்கப்பட்டதாக முகமது ஃபஸ்லி குறிப்பிட்டார். சுங்கை பட்டாணி LPK3 தொழிற்பேட்டை பகுதியில் உள்ள உணவு பதப்படுத்தும் தொழிற்சாலை ஒன்று தீயில் அழிந்தது. இச்சம்பவம் தொடர்பாக தீயணைப்பு மீட்பு படையினர் நேற்று பிற்பகல் 1:25 மணியளவில் அவசர அழைப்பை பெற்றனர் என்று சுங்கை பட்டாணி நிலைய செயலாக்க தலைவர் ஜொஹாரி பார் ஆசுவார் தெரிவித்தார். அமன் ஜயா, சுங்கை பட்டாணி, யான் ஆகிய நிலையங்களைச் சேர்ந்த வீரர்கள் தீயணைப்பு வண்டிகளுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்ததாக அவர் குறிப்பிட்டார். தொழிற்சாலையின் கூரையில் கொழுந்து விட்டு எரிந்த தீயை அணைக்கும் பணியில் வீரர்கள் முழு வீச்சில் ஈடுபட்டனர். நாலாபுறமும் பரவிய தீயை முழுமையாக அணைக்கும் பணி இரவு 10:07 மணியளவில் நிறைவு பெற்றதாக ஜொஹாரி தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.